போனாங்களா? பிரியா, கேம் ஓவர். ஓடும்போது கால் ஸ்லிப் ஆகாமல் இருந்தா எஸ்கேப் ஆயிருப்ப. எதுக்கு இப்படி பண்ண? உன்னை யார் இதெல்லாம் செய்ய சொன்னது? நீ பேசாமையே இருக்கிறதால எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்ககிட்ட உண்மையை வரவழைக்க எங்ககிட்ட நிறைய வழிகள் இருக்குது. இப்போவே நீ சொல்லிட்டேன்னா எங்களுக்கும் டைம் வேஸ்ட் ஆகாது, உனக்கும் கஷ்டம் இருக்காது. என்னடி ஒழுங்கா கேட்ட சொல்லுவானே? உண்மை சொல்றியாடி? வசந்த் அவரு தான் என்னை இப்படியெல்லாம் செய்ய சொன்னார். எஸ்டேட் சொத்தை செந்தில் வசந்த் ரெண்டு பேருக்கும் சரிசமமாக பிரிஞ்சு அவங்க அப்பா உயிர் எழுதி வச்சிருந்தாங்க. செந்தில் மனநிலை சரியில்லாத காரணத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அவரை கொல்ல இல்லை அவரையே தற்கொலை பண்ணிக்க வைக்க திட்டம் போட்டாரு. அதுக்கு என்ன ஹெல்ப் பண்ண சொன்னாரு, பதிலுக்கு என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. நானும் அவர் சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டேன். இன்னும் இதில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க? வசந்துக்கும் எனக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. மிஸ்டர் விஜயகுமார், இதை சம்மந்தப்பட்டவங்க யாராக இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணுங்க. இன்னும் எத்தனை நாளில் உங்கள் இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட் ஆகும்? ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட் சார். வித்தின் 2 days முடிஞ்சிடும். மே கமிங் சார்? எஸ், கமின். ஐயா வணக்கங்க. ஃபோனில் நீங்கள் சொன்ன விஷயத்தை கேட்டு என்னாலேயே நம்ப முடியல. விளையாட்டுத்தனமாக சுற்றிட்டு இருந்த பிள்ளைகிட்ட இத்தனை விஷமமா? வசந்த் தம்பியும் ரொம்ப நல்லவர் தான், ஆனால் திடீர்னு ஏன் இப்படி மாறினார்னு தெரியல. வேற என்ன, பணம் தான். நல்லவனை கெட்டவன் ஆகிறதும் கெட்டவனை நல்லவர் ஆகிறதும் அதுதானே. ஐயா என்னை எதுக்கு வர சொன்னீங்கன்னு? சார், இந்த கேஸில் இவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அப்படி என்னங்க ஐயா நான் பெருசாக உதவி பண்ணிட்டேன்? எங்கள் செந்தில் தம்பிக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு தான் உங்ககிட்ட. இந்த கேஸில் நீங்கள் நிறையாவே ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, ஆனால் எங்களுக்கு இல்லை, குற்றவாளிக்கு. ஐயா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. இப்போ புரியும். நானும் அவர் சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டேன். இன்னும் இதில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க? வசந்துக்கும் எனக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. சார் ஃபோன். எஸ் டாக்டர் மேலே பேசுகிறேன் சார். நீங்கள் அனுப்பின பொண்ணோட எக்ஸ்ரே ரிப்போர்ட் தரவோ பார்த்துட்டேன். அந்த பொண்ணு கால் அடிப்பட்டமா எதுவும் தெரியல. ஐ திங்க் ஷீ இஸ் ஆக்டிங். ஓகே. ஓகே சார். இன்ஜெக்ஷன் எதுக்கு? ஒன்றும் இல்லை, சும்மா பெயின் கில்லர் தான். நோ,
எனக்கு இன்ஜெக்ஷன் வேணாம், எனக்கு இன்ஜெக்ஷன் வேணாம், எனக்கு இன்ஜெக்ஷன் வேணாம். பிரியா, வசந்த் மேரேஜ் பண்ணிட்டா எஸ்டேட்டுக்கு ஓனர் ஆயிடலான்னு தானே இதெல்லாம் பண்ணேன். வசந்த் வசந்த் மேரேஜ் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் இந்த எஸ்டேட்டுக்கு ஓனர் ஆக முடியுமா? செந்தில மேரேஜ் பண்ணிக்கிட்டா எஸ்டேட்டுக்கு ஓனர் ஆக முடியாதா? நானும் செந்திலும் முத்தண்ணனும் ஒரு நாள் வெளியே போகணும். அப்போ பிரியா, நான் சொல்கிற மாதிரி கேட்பியா? நான் என்ன சொன்னாலும் கேட்பியா? யாருக்கும் சொல்லாத ஒரு விஷயத்த உன்கிட்ட சொல்கிறேன். நான் சொல்கிறத நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. எனக்கு கொல்ல சதி நடக்குது. அதுலேருந்து தப்பிக்கணும்னா நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். பண்ணுவியா? அப்படி நீ எனக்கு செஞ்சா லைஃப் லாங் நீ என் கூட இருக்கலாம். வசந்த மாட்டு விறக்காக தான் செந்தில் முத்தண்ண நாங்கள் 3 பேரும் சேர்ந்து இதெல்லாம் செஞ்சோம். செந்தில் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி என்னை அவர் பக்கம் டைவர்ட் பண்ணிட்டு உங்கள் மேலே சந்தேகம் வரக்கூடாதுன்னு தூக்க மருந்து கலந்த பாலை குடிச்சிட்டு தூங்கிட்டீங்க. இதுக்கு மேலேயும் நீங்கள் உண்மை மறைக்கிறதுல பயன் இல்லை. சொல்லுங்கள். பெரிய ஐயா வீட்டை விட்டு போகும்போது சொத்தை வசந்த் தம்பிக்கும் செந்தில் தம்பிக்கும் சரிசமமாக பிரித்து உயில் எழுதி வச்சது தெரிஞ்சது. முடியாது, முடியாது, என்னால ஏத்துக்க முடியாது. என்னாலையும் தான் தம்பி ஏற்றுக்க முடியல. எனக்கும் ரோட்ல கடந்த அவனுக்கும் சொத்துல சரிபாதியா? அப்பா வீட்டை விட்டு போகும்போது உயில் அப்படி எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. என்ன பண்றது தம்பி? என்ன பண்றதா? கத்தி எடுத்து அவனை ஒரே குத்து குத்திடுவேன். கத்தியில குத்திட்டு நீங்க ஜெயிலுக்கு போயிருவீங்க. பிழைச்சு வந்தா எல்லா சொத்தையும் அவன் அனுபவிக்கிறதா? தம்பி, இதுக்கெல்லாம் கத்தியில குத்தக்கூடாது, புத்தியில குத்தணும். என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நான் பார்த்துக்கிறேன். அந்த நேரத்தில் மௌனிகா செந்தில் தம்பி காதல் விவகாரம் அம்மாவுக்கு தெரிஞ்சு பிரச்சனை வெடிச்சது. அதையவே எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திட்டோம். செந்தில் தம்பியும் மௌனிகாவை உண்மையாக காதலிக்கல. இந்த நேரத்துல எதுக்கு வந்தீங்க? நீங்களும் ஐயா தொல்லை பண்றீங்க. விழிட்டும் ஐயா, நாங்க கண்காணாத இடத்துக்கு எங்கேயாவது போயிடுறோம். உங்களுக்கு அந்த சிரமம் வேண்டான்னு தான் நாங்களே அனுப்பி வைக்க வந்திருக்கோம்.